வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திராவில் ரொம்ப பரவலாக செய்யப்படுற காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்த டொமேட்டோ பப்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் பண்ணி இது சொல்லும்போது வாய் ஊறுது. இது சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த சிம்பிளான ரெசிபியை ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இது ஏன் ஈஸின்னு சொன்னேன்னா, இது ஒன் பாட் குக்கிங்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படியே கூட நம்ம முடிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து பருப்பு கழுவி எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எதில் நம்ம பருப்பு எடுக்கிறோமோ அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது இது கூட நம்ம தக்காளி நிறைய சேர்ப்போம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்துகிட்ருக்கேன். அதை வந்து பொடியாக நறுக்கி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம். திரும்பவும் சொல்கிறேன், இது தக்காளி பப்பு அப்படின்றதால தக்காளி நிறையா இருக்கலாம். வெங்காயம் நமக்கு ஒன்று போதும். இப்போ இல்லைனா இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். 2 3 இப்படி உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு. இப்போது பருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி இப்போ நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், சின்ன சைஸு. அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ இதுதான் காரம், வெறும் மிளகாத்தூள், பியோர் மிளகாத்தூள். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்க்குறேன். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு. இது நான் ஏன் ஒன் பாட் குக்கிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் கூட இதிலேயே போட்டு மொத்தமாக வேக விட்டு கடைஞ்சி தாளிச்சிட்டா போதும். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் தாளிப்பில் தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை நான் தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் கதை சொல்லுவேன். பொன்னியின் செல்வன் இருக்குது, சிவகாமியின் சபதம் இருக்குது. இந்த மாதிரி பழைய சரித்திர கதைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. யூடியூப்பில் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் நேர்லேயும் சரி, மெசேஜஸ்லையும் சரி, இதை பாட்காஸ்ட்டை போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான நேரம், அந்த நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு. என்னுடைய கதைகள் இப்போது ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டாக வருது. அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பழைய பக்கங்கள் ஃப்ளிப் சம் ஸ்டோரி வித் கனி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கலாம். நான் பண்ணுற எல்லா விஷயங்களும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பேரன்பை காட்டியிருக்கீங்க. ஸோ இதுலேயும் உங்கள் ஆதரவை கொடுங்க. நான் இதை பற்றியே பேசிட்டு இருக்கேன். குக்கிங் இந்த சத்தம் வருது, அது எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். நான் ஸ்பாட்டிஃபை பற்றி பேசிக்கிட்டு சமையலை விட்டுறக்கூடாது, அதையும் நம்ம சொல்லிவிடுவோம். இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுட்டோம். இதே நம்ம 3 விசில் வரணும். அந்த 3 விசில் வர்றதுக்குள்ளே நாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம்னா, இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பூண்டை கொஞ்சம் தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஸோ பூண்டு எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். பூண்டு ரொம்ப நல்லது, உங்களுக்கும் தெரியும். இப்போது நான் ஒரு 4 பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இது சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8லேருந்து 10 பூண்டு எடுத்துக்கோங்க. இது பெருசாக இருக்குது, 4 எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சீரகம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பூன் சீரகம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த சீரகத்தை இப்போ இதில் கொட்டி இப்படி அதை ஒரு 2 நசுக்கிட்டு, சும்மா பேச்சுக்கு தான் அதை நம்ம பண்ணுறோம். ரொம்ப அது தூள் ஆகணும்னு இல்லை, சும்மா 2 நசுக்கிட்டு அதுலேயே பூண்டை போட்டு நசுக்கணும். பூண்டு இப்படி ஒன்றும் 10 நசுங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு சும்மா அதையும் ஒரு 2 தட்டு இப்படி தட்டி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3லேருந்து 4 விசில் வந்துருச்சு. நான் அப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். நான் 4 விட்டுருக்கேன். நார்மல் ஸ்டவ்வை நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா 3 போதும். சூப்பராக வெந்துருச்சு பருப்பு. இதை நீங்கள் மத்துலையோ இல்லை கரண்டிலையோ அப்படி நசுக்கி விடுங்க. கடைஞ்சி விட்டா மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப கொலன்னு ஆகணும் இல்லை, ஒன்றும் 10 இருந்தால் போதும். இப்போது புளியை சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சிருக்க புளியை
கரைச்சிக்கோங்க நல்லா. கரைச்சிட்டு அதை எடுத்து ஊற்றுங்க. உங்களுக்கே தெரியும் ஆந்திரா அப்படின்னாலே புளிப்பும் காரமும் தூக்கலாக இருக்கும். அதனால கொஞ்சம் புளிப்பும் காரமும் நல்லாவே இருக்கலாம். அதனால தான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டேன். இப்போ புளியும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது நீங்கள் புளி காய்ச்சி ஊற்றிட்டீங்க இல்லையா, இதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ திக்காக உங்களோட தக்காளி பப்பு வேணும் அப்படின்றது, இந்த டொமேட்டோ பப்பு வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. இது பாருங்கள், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போது இதை ஒரு கொதிக்க விட்டு தாளிச்சிட போகிறேன். புளி தண்ணியில் ஊற்றி கொதிக்க விடுறோம் இல்லையா, இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு கடுகு உளுந்து சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ தாளிச்ச உடனே அந்த பூண்டு எல்லாம் வந்து எண்ணெயில் வதங்குற வாசம் கம்மன்னு வரும். அப்போவே உங்களுக்கு தெரியும் பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம டொமேட்டோ பப்பு மேலே கொட்ட வேண்டியதுதான். தாளிச்சதை ஒரு கலக்கி விட்டுட்டு கடைசியாக ஒரு கொத்தமல்லி. இப்போ சாதாரணமாக இந்த டொமேட்டோ பப்பு கூட நீங்கள் நான்வெஜ் பெரியராக இருந்தீங்கன்னா மட்டன் சுக்காவோ இல்லைனா வந்துட்டு சிக்கனில் பெப்பர் ஃப்ரையோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நான் ஒரு வெஜிடேரியன், இல்லை இன்றைக்கி எனக்கு வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்பளமும் இது கூட அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கான ஒரு காம்பினேஷன். மண்டக்குள்ளே என்னென்னவோ நடக்குது. உங்களுக்கும் நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.